ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெய்லி லிவ்ஸ் ஆஃப் ஹை ஸ்கூல் பாய்ஸ் அப்படிங்கிற அனிமி சீரிஸோடைய எபிசோட் 9. அப்படியே கதையோட தொடக்கத்தில் யோஷிடாக்கே அண்ட் ஹிடனோரி ரெண்டு பேருமே யோஷிடாக்கோட அக்காவை பார்த்துட்டு இருப்பாங்க. யோஷிடாக்கோட அக்கா அவங்க கிட்ட நான் இவனை டேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவா. இதை கேட்ட அவனுங்களா பயங்கரமா ஆச்சரியப்படுவாங்க. யோஷிடாக்கே அவங்க கிட்ட நீ ஏன்டா ஷாக்கான அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா நானே இப்பதான் இந்த விஷயத்தை கேள்விப்படுறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அந்த கண்ணாடி போட்ட பையனுமே யோஷிடாக்கோட அக்காவை பார்த்து டனாக்கா எப்பயில இருந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த பொண்ணுமே அதனால இப்போ எனக்கும் உன்னை பத்தி நல்லா தெரியும், உனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல, இல்ல அப்படின்னு சொல்லி அவன் கத்துவான். நீ ரொம்பவே செல்ஃபி, இதனாலதான் உன்னைய தாவர வகையை சேர்ந்த பையன் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவா. அந்த கண்ணாடி போட்டிருக்க பையன் ஹிடனோரியோட பிரதர். அப்ப ஹிடனோரி அந்த இடத்துல உங்களுக்கு யாரை வேணுமோ நீங்க லவ் பண்ணிக்கோங்க, அதுக்கு நான் அப்ரூவ் பண்றேன், பட் எனக்கு ஒண்ணு தெரிய வரணும், நீங்க ரெண்டு பேரும் டேட் பண்றீங்கன்னா கிஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த பொண்ணுமே பயங்கரமா சிரிச்சிட்டு அஃப்கோர்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிடுவான். அப்படியே அந்த மூணு பசங்களும் வட்டம் மட்டும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அவ சென்ஸாவை இழந்துட்டா, இந்த சம்மர்ல ஒரு பாய் ஃப்ரெண்டு தேர்றதுல கடைசியில் உனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அவன் என் சிஸ்டர், என்னால இவள் இப்படி பார்க்க முடியாது, ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஒருத்தர் அவளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் யோஷிடாக்கே. யூசுக்கேயுமே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காட்டிட்டு இருப்பாங்க. அவன் எப்படி இவன் எப்படின்னு சொல்லி கேட்க எல்லாருமே பெர்வெட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பெர்வெட்னா யாருன்னா சிம்பிளா சொல்லலாம் நம்ம ஜிராயா சென்சே மாதிரி. என்ன உங்ககிட்ட இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்கு. அப்போ கரெக்டான ஒருத்தனை சூஸ் பண்ணி அவன்கிட்ட ஃபோனில் பேசுறாங்க. அவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு தெரியும், அவட்ட நீ மீட் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். யூசிகே சொல்றவரை எதுவுமே கேட்கல, அந்த பொண்ணு அழகா இருப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு யூசிகே அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே திரும்பி பார்க்க, கிறிஸ்மஸ்ல பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பசங்க எல்லாத்தையுமே அவதான் அப்படி தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருந்தா. இப்போ ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்க அதே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்துருவாங்க. அதே சீனை சேவ் பண்ணி நம்ம ஹிடனோரிட்ட தான் காட்டுறாங்க. ஹிடனோரி சம்மர் வெக்கேஷனுக்கு தன்னோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்திருப்பான். அதுவும் அவங்க அம்மா சைடு தாத்தா பாட்டி. எப்பவும் போல அவன் ஒரு ரிவர் கிட்ட நின்றுட்டு இருக்க, அவனை பின்னாடி இருந்து யாரோ ஒரு பொண்ணு எட்டி உதைக்கிறாங்க. அவன் அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்திருப்பான். அந்த பொண்ணு ஹிடனோரியை பார்த்து யார்டா நீ அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹிடனோரி முதல்ல நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்ப மேல சைக்கிள்ல ஒரு பையன் வந்திருப்பான். அந்த பையன் அங்க நின்று அவங்ககிட்ட பேசிட்டு இருக்க. ஹிடனோரி என்ன சொல்லுவானா, அந்த பொண்ணு கிக் பண்ணதுல நான் பைத்தியமெல்லாம் ஆள, பட் நீ இப்போ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை அதே மாதிரி கிக் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அந்த பையனுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹிடனோரி டே எனக்கு எப்படி வலிச்சது தெரியுமாடா நீ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதை அவன் கேட்காதனால அந்த பையனை அப்படியே தூக்கி அந்த பொண்ணோட சேர்த்து தண்ணியில தூக்கி போடுவான். அப்ப தண்ணியில விழுந்த அந்த பையன் என்கிட்ட யார் இந்த மாதிரி நடந்துகிட்டதில்ல அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிப்பேன். பட் அவன் என்னை புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹிடனோரி என்ன பண்ணுவானா, அந்த பையனுக்கு கை கொடுத்து அப்படியே அந்த பையனை தூக்க, அந்த பையனுக்கு நம்ம ஹிடனோரி மேல ஒரு நல்ல இது வந்திருக்கும். அப்படியே ஹிடனோரி அவனை ஹக் பண்ணி அவன் கையை பிடிச்சி அப்படியே அவனை கூட்டிட்டு போக, இதை பார்க்குற அந்த பொண்ணு என்னது இது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நினைப்பா. அப்படியே ஹிடனோரியோட சம்மர் வெக்கேஷன் எண்டிங் பீரியடுக்கு வந்துருச்சு. அந்த பொண்ணு என்ன நினைப்பானா, இதெல்லாமே அப்பதான் ஆரம்பிச்சது, நான் அவளை கிக் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நானே என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அவன் எல்லாருமே சேர்ந்து இந்த சம்மர் வெக்கேஷன்ல நிறைய பிரிட்டியான ஃபன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம், பட் நாளைக்கு அவன் இங்கிருந்து கிளம்பிடுவான். இப்படிலாம் அந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹிடனோரியும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டுமே வருவான். அப்போ அந்த பொண்ணு அந்த பையன்ட்ட காசை கொடுத்து நீ போய் ஜூஸ் வாங்கிட்டு அப்படின்னு சொல்ல, ஓகே நான் போறேன், பட் இப்பயே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாடா நீ இப்பயே போகணும்டா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தோத்தி விட்டுருவா. அவனை அனுப்புனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு ஹிடனோரிட்ட ஏதாவது சீக்கிரட்டா சொல்லணும் போல இருக்கு. ஹிடனோரிட்டு வந்து அதாவது அப்படி அதாவப்பட்டது என்னதானே அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அப்போ ஹிடனோரி அந்த பொண்ணு கிட்ட அந்த பையனை பத்தி ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல அவன் ஜஸ்ட் என் பக்கத்து வீட்டுக்காரன் அப்படின்னு சொல்லுவான். அந்த பொண்ணுமே ஐ அப்படின்னு ஏதோ சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு ஹிடனோரி ஆமா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன், பட் நான் மறந்தே போயிட்டேன், என் அம்மாவுக்கு தாத்தாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஸோ அவங்களுக்கு தெரியாம தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நேற்று தான் எனக்கே ஒன்று தெரிய வந்துச்சு, அது என்னதுன்னா நீயும் நானும் கசின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இதை கேட்ட அந்த பொண்ணு அப்படியே மனசே விட்டுருவா. இது கொஞ்சம் ஃபாரின் ரிலேஷன்ஷிப்னால உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேருமே சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் மாதிரி. அப்படியே மறுபடியும் சீனை ஸ்வைப் பண்ணி நம்ம ஹிடனோரியோட ஸ்கூல் பீரியட்ல தான் காட்டுறாங்க. ஹிடனோரியா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டே நான் என் கண்ணாடி தொலைச்சிட்டா அப்படின்னு சொல்லுவான். எங்கடா தொலைச்சா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கடை அது பாத்ரூம்ல தான்டா தொலைச்சா அப்படின்னு சொல்லி போய் தேடிட்டு இருப்பாங்க. பட் ஒரு பையன் மட்டும் நோட் பண்ணிடுவான், ஹிடனோரியோட தலையில தான் அந்த கண்ணாடியே இருக்கு அப்படிங்கிறத. இங்க இல்லை அப்படின்னு சொல்லும் போது நான் ஜூஸ் குடிக்கிறதுக்காக வெண்டிங் மிஷின் இருக்க இடத்துக்கு போனேன் அப்படின்னு நம்ம சொல்லுவான். வெண்டிங் மிஷின் இருக்க இடத்துலயும் ஃபுல்லா தேடி பார்ப்பாங்க, அங்கேயுமே கண்ணாடி இருக்காது. அந்த பையன் நினைப்பானா இவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, ஓ இது ஒரு ஜோக்கா இருக்கும் போல இருக்கு, அப்படியே நம்ம இவனுங்க கூட கண்டினியூ பண்ணிட்டு இருக்கலாம், சரியான டைமிங் அண்ட் பஞ்ச்லைன் வரும்போது இதை கரெக்டாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் பிளான் போட்டுட்டு இருப்பான். அப்படியே அந்த பசங்க எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ மோட்டகாரு மட்டும் அவன் தலையில தான் கண்ணாடி இருக்கிறது அப்படிங்கிறத நோட் பண்ணி சொல்லிடுவான். ஹிடனோரி என்னது தலையில அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, ஆமா கண்ணாடி தலையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணில் ஃபிக்ஸ் பண்ணிடுவான். நீ சரியான முட்டாளா ஹிடனோரி அப்படின்னு சொல்லி அவங்களும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் முன்கூட்டியே கணிச்ச அந்த பையன் டே சிரிக்காதீங்கடா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பான். அப்படியே ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரூம்ல தான் காட்டுறாங்க. வைஸ் பிரின்சிபல் என்ன சொல்லுவானா, ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அவங்களுமே சொல்லிட்டு இருப்பாங்க, பட் எதுவுமே முக்கியமான விஷயமா இருக்காது. அது என்ன பிரச்சனையா இருக்குன்னா கஃபிடேரியால நிறைய டஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்போ குப்பத்தொட்டியை வாங்கி எங்க வீடு அப்படின்னு அவன் சொல்லுவான். கேம்ஸை பத்தி சொல்ல ஏதாவது ப்ரொஃபஷனலை கூட்டிட்டு வாடா அப்படின்ட்டு ஏதாவது முக்கியமான பிரச்சனையா இருந்தா சொல்லுங்க காய்ஸ் அப்படின்னு சொல்லுவான். சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, அவனுக்கு ரெண்டு பேருமே சப்பையானதா சொல்லுவாங்க. அந்த பிரசிடென்ட் மாதிரி இருக்கவன் தான் ராமன் வேணும்னு சொல்லுவான். ஓகே இது கரெக்டான பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அவன் ராமன் எழுதுவான். அப்போ அந்த இடத்துக்கு டீச்சர் வந்து அவங்க கிட்ட ஒரு சில்லியான ஒர்க்கை தருவான். அதையும் செய்யறதுக்கு அவங்க பறந்துருவானுங்க. அந்த பிரசிடென்ட் மட்டும் அமைதியாக அந்த இடத்துல இருக்க, எந்த பாயிண்ட்டுமே இல்லாமல் நான் மட்டும் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த கூட்டி சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படியே அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில தான் மறுபடியும் காட்டுறாங்க. வைஸ் பிரசிடென்ட் அந்த மோட்டகாருமே ரெண்டு பேரும் கேர்ள்ஸோடைய பேண்டிஸ் பற்றி பேசிட்டு இருப்பாங்க. அவன் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ரொம்பவே டிப்ரெஷன் அடைகிறேன் அப்படின்னு அந்த வைஸ் பிரசிடென்ட் சொல்ல, அதுக்கு நம்ம மோட்டக்கார் என்ன சொல்லுவானா, பேண்டிஸ்னாவே சிம்பிள் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லுவான். இல்ல நீயும் டிப்ரெஷன் அடைவ அப்படின்னு அந்த வைஸ் பிரசிடென்ட் சொல்லிட்டு அந்த வைஸ் பிரசிடென்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலோட பிரசிடென்ட்டான ரிங்கோவை கூப்பிட்டுருப்பான். அந்த பொண்ணுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ண வந்திருப்பா. ரொம்ப நேரமா ஒர்க் பண்ணியிருப்பா. அப்போ இன்டர்நெட் கிடைச்சிருக்காது. ஏன்டா இன்டர்நெட் கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும் அவங்க ஈத்தர்நெட்டே கனெக்ட் பண்ணல அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மேலே ஏறி ஈத்தர்நெட்டை கனெக்ட் பண்ண பிளான் போட்டபடி அப்படியே அந்த பக்காவா அந்த பிளான் செஞ்சு முடிக்கிறானுங்க. அப்ப கரெக்டா அந்த பொண்ணுமே கீழே திரும்பி பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்க நம்ம பசங்க எல்லாருமே அவனுங்க வேலையை பார்க்க போற ஆரம்பிச்சிருவானுங்க. பாத்தியா எப்படி பக்காவா செஞ்சு முடிச்சேன், இதுக்கு தான் நாங்கெல்லாம் தேவை அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூச்சப்படாம கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா வைஸ் பிரசிடென்ட் மோட்டக்கார்ட்ட என்ன இப்ப டிப்ரெஷன் அடைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு மோட்டக்கார் மேட்ச நான் என்ன மனுஷன்டா இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பார்த்துட்டேன் இதுக்காக அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பான். அடுத்த சில நாட்களுக்கு மோட்டக்கார் ஸ்கூலுக்கு வரல. அப்படி நம்ம ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஏதோ ஒரு முக்கியமான இடத்துக்கு முக்கியமான வேலையா கிளம்பி வந்திருக்காங்க. அங்க நின்று கம்ப்யூட்டர் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு அவ பிரசிடென்ட்டோட வந்திருப்பா, அதாவது வைஸ் பிரசிடென்ட்டோட. அவன் நம்ம பசங்க எல்லாத்திட்டையுமே கொஞ்சம் திமிராவே பேசுவா. அப்படியே அந்த பிரசிடென்ட்டை பார்த்து எதுக்கு இந்த முட்டாள்களை எல்லாம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம வைஸ் பிரசிடென்ட்டுமே அப்ப என் அப்பியரன்ஸ் கொஞ்சம் வைல்டா இருந்துச்சு, ஸோ அதனால என்னை அப்ப எடுத்தாரு அப்படின்னு சொல்லுவான். இப்பவும் அப்பியரன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு எல்லாரும் நினைக்க, பட் அந்த பொண்ணு மட்டும் ஓப்பனா பேசுவா. அந்த பொண்ணு இவனும் உன்னை மாதிரி தான், இவன் தான் என் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி அவனை காட்டுவான். அந்த பையனுமே ஏதாவது பேச ட்ரை பண்ண அந்த பொண்ணுமே அப்பெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பையனை இரிட்டேட் பண்ற மாதிரி நடந்துக்குவா. நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் அந்த வைஸ் பிரசிடென்ட்டோடைய அந்த நிலைமையை புரிஞ்சுக்குவோம். அப்ப அந்த பொண்ணுமே சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டா நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் அந்த வயரை வச்சு அந்த பொண்ணை கீழே தள்ளி விட்டுருவோம். இதை பார்த்து அந்த வைஸ் பிரசிடென்ட்டுமே ரொம்பவே சந்தோஷம் அடைவான். ஆர்க் டீமன் அப்படிங்கிற அந்த டைட்டில் போடுறாங்க. ஒரு பக்கம் 10 பசங்க என்னமோ டீம் அப் பண்ணி ஒரு கேரக்டரை டிஃபீட் பண்றதுக்காக இருக்காங்க. அதுல 9 பேர் தான் பசங்க, 1 மட்டும் பொண்ணு. அந்த ஆர்க் டீமனோட கொடூரமான வேட்டையை இன்னைக்கு ஸ்டாப் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 பேருமே களத்தில் இறங்க 1 vs 10 அப்படிங்கிற அந்த பேட்டிலுமே ஸ்டார்ட் ஆச்சு. அந்த சண்டையுமே முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த இடத்துல யானகின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. என்னதுன்னா ரப்பர் ஷூட்டர் அந்த யானிங்கிற அந்த பொண்ணை எழுப்புறான். அங்கே இருக்க எல்லாருமே விழுந்து கிடக்கிறத பார்த்து நம்ம தோத்துட்டோமா அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்க, இல்லை நம்ம இன்னும் தோக்கலை அப்படின்னு சொல்லி காட்ட ஆர்ச் டீமனுமே அங்கே தான் படுத்து கிடப்பா. எப்படியோ வெற்றிகரமாக அந்த ஆர்க் டீமனை டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, அப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஆர்க் டீமனை கண்காணிக்கிறதுக்காக நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு யானகின் அவளோட கதையை சொல்லிட்டு இருப்பா. ஸோ அவள் கதை இதுதான் போல இருக்கு. இப்போ வரைக்கும் ஹாபராக்குள்ள இருக்க அந்த ஆர்க் டீமனை கண்காணிக்கிறதுக்காக தான் நான் இருக்கேங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. இதை கேட்ட அந்த ஹாபராவுமே ஓ நான் அப்படியா அப்படின்னு சொல்லி அழுகுவா. இது ஜஸ்ட் ஃபன்னி ஸ்டோரி அப்படின்னு அந்த யானைக்குன்னு சொல்ல, அப்ப கரெக்டா அந்த இடத்துல கரசாவா வாமிட் பண்ணுவான். அவன் வாமிட் பண்ணதுக்கான காரணம் பயம். அந்த பயத்துக்கு காரணம் ஆர்க் டீமன். அந்த பொண்ணுமே இது ஒன்றும் ஃபன்னி ஸ்டோரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாபர் அழுகுவா. ஆல் ரைட் கைஸ், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. ஏன் இப்போ சில சென்ஸை காட்டினாங்க, எதுக்காக காட்டினாங்க அப்படிலாம் யோசிக்க வேணாம். இந்த மாதிரி கிரிஞ்சி திறமை ஏதாவது காட்டிட்டு தான் இருப்பாங்க. அதனால தான் இந்த அனிமியோட ரீசன் ஒன்று தான், டீனேஜர்ஸ் பசங்களோட லைஃபோட அப்படியே இந்த அனிமி ஒன்றிணைந்து போகணும் அப்படிங்கிறது தான். சொல்லுங்க இந்த அனிமி எப்படி உங்களோட கனெக்ட் ஆயிருக்கு? கிட்டத்தட்ட நானுமே பாய்ஸஸ் ஒன்லி ஸ்கூல் தான். நீங்க எப்படி உங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு இந்த அனிமே ஷேர் பண்ணி விடுங்க. பை பை கைஸ்.